அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ஆர்.எஸ். கிருஷ்ணன் பேசுகின்றேன். வாழ்க வளமுடன். நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு கதிர்வீச்சை குறைத்து நம்மை பாதுகாக்கும் வழிகளை பின்பற்றுவது எப்படி? மொபைல் போன்கள் இன்றைய உலகில் ஒரு அத்தியாவசிய கருவியாகி யாவரும் பயன்படுத்தியே தீர வேண்டியுள்ள நிலையில் உள்ளது. மொபைல் போன் கதிர்வீச்சிலிருந்து முழுவதுமாக தப்ப இயலாது. ஏனெனில் நீங்கள் செல்போன் பயன்படுத்தாவிட்டாலும் மொபைல் போன் கோபுரங்களின் கதிர்வீச்சும் பிறரின் பயன்பாட்டின் போதான கதிர்வீச்சும் பாதிக்கவே செய்யும். இந்நிலையில் கதிர்வீச்சை குறைத்து நம்மை பாதுகாக்கும் வழிகளை தெரிந்து கொண்டு பின்பற்றுவது நமக்கும் நமது குடும்பம் மற்றும் சந்ததியினருக்கும் சிறந்த விஷயமாக இருக்கும். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த மொபைல் போன்களால் எந்த அளவு நன்மை உள்ளதோ அதைவிட 2 மடங்கு தீமைகளும் உள்ளன. கதிர்வீச்சினால் நம் மூளை செயல் இழக்கும் அபாயம் உள்ளது. மூளையில் 2 வகையான கிளியோமாஸ் நியூரோமஸ் புற்றுநோய் கட்டிகள் உருவாவதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். நாள் ஒன்றுக்கு 30 நிமிடங்களுக்கு மேல் மொபைல் போன் உபயோகிப்பவர்களிடம் இருந்து இந்த நோய் உருவாகும் சூழல் காணப்படுகிறதாம். ஆகவே முக்கியமான விஷயம், நாம் மொபைல் போன் உபயோகிப்பதை குறைத்து கொள்ள வேண்டும். முடிந்த அளவு மொபைல் போன்கள் உபயோகிப்பதை தவிருங்கள். லேண்ட்லைன் உபயோகிக்கும் வசதி இருந்தால் அந்த இடங்களில் மொபைல் போன் உபயோகிப்பதை தவிர்க்கவும். ஏதாவது சுருக்கமான செய்தியை மற்றவர்களுக்கு தெரிவிக்க வேண்டுமென்றால் போன் பண்ணுவதை தவிர்த்து எஸ்எம்எஸ் வசதியை உபயோகிக்கவும். குழந்தைகளிடம் மொபைல் போன்களில் பேசுவதோ கொடுப்பதோ வேண்டாம். குழந்தைகளுக்கு எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதால் குழந்தைகளை சுலபமாக கதிர்வீச்சு தாக்கும் அபாயம் உள்ளது. உங்கள் மொபைல் போனில் சிக்னல் மிகவும் குறைவாக உள்ள இடங்களில், ரூரல் ஏரியா, பேச வேண்டாம். கதிர்வீச்சு பாதிப்பு அதிகம் இருக்கும். தூங்கும் பொழுது போனை அருகிலேயே வைத்து கொண்டு தூங்கும் பழக்கம் இருந்தால் அதை உடனே கைவிடவும். மொபைல் போன்களில் பேசும் பொழுது வலது பக்க காதில் வைத்து பேசாமல் இடது பக்க காதில் வைத்து பேசவும். வலது பக்கத்தில் தான் மூளை பாதிக்கப்பட அதிக வாய்ப்புள்ளதாகிறதாம். மொபைல் போன்களில் விளையாடுவதை முடிந்த அளவு தவிர்க்கவும். முக்கியமாக பயணம் செய்யும் பொழுது விளையாடுவதை முற்றிலுமாக தவிருங்கள். ஏனென்றால் கண்களை சிரமம் எடுத்து பார்ப்பதால் நம்முடைய கண்களில் உள்ள லென்ஸ் பகுதி பாதிக்கப்படும் வாய்ப்பு உள்ளது. மொபைல் போன்களை வைப்ரேட் மோடில் வைப்பதை தவிர்க்கவும். மொபைல் போன்களை சட்டையின் இடது பக்க பாக்கெட்டில் வைக்க வேண்டாம். இதயத்தை கதிர்வீச்சு பாதிக்கும் வாய்ப்பை குறைக்கலாம். எனவே நாம் தகுந்த முறையில் கதிர்வீச்சினை குறைத்து நம்மை பாதுகாக்கும் வழிகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். நாம் நாளைய பகுதியில் மீண்டும் வேறொரு தலைப்பை பற்றி பார்ப்போம். எனது கிருஷ்ணன் லைஃப் ஸ்டைல் சேனலை முழுதும் வீடியோக்களை பார்த்து லைக் கொடுங்கள். நன்றி.